வணக்கம் விஜி. அதான் நாடு முழுவதிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை தற்பொழுது 6000 கடந்திருக்கின்றது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி 5755 இருந்தது. அது இன்று காலை 8 மணி நிலவரப்படி 6133 உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் 378 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அதேபோல கேரளாவில் 3 பேரும், கர்நாடகாவில் 2 பேரும் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். உச்சபட்சமாக பார்க்கும்பொழுது கேரளாவில் தான் தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றானது அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கு தற்போதைய நிலவரப்படி 1950 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நேற்று ஒரே நாளில் அங்கு 144 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல குஜராத்திலும் அதிக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. 822 பேர் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல நேற்று ஒரே நாளில் 105 பேருக்கு குஜராத்தில் கொரோனா தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. இதுபோன்று நாட்டின் பல மேற்கு வங்கத்தில் 693 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று ஒரு நாளில் 71 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேற்று எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த புள்ளி விவரங்களின்படி 194 பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நேற்று முன்தினம் காலை 8 மணி நிலவரமாக இருந்தது. ஆனால் நேற்று எந்த விதமான பாதிப்பும் இல்லை தமிழ்நாட்டில் என்று இந்த புள்ளி விவரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதன்படி பார்க்கும்பொழுது தற்பொழுது நாடு முழுவதிலும் 6133 பேர் கொரோனா தொற்று பாதிப்பானது இருக்கின்றது. நேற்று ஒரே நாளில் 370 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஜனவரியிலிருந்து இது தற்போது வரையில் 65 பேர் நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். எனவே நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6000 கடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டன் ஜவர்கள் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.